தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேச பேச்சு. நம் மொழிகள் நிலத்தை கெடுக்கின்ற எதிரிகள் எவராக இருந்தாலும் துணிவுடன் எதிர்கொள்வோம் என்றும் சூளுரை. இத இப்ப தடுக்கலனா பிறகு எப்பவுமே தடுக்க முடியாது. சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி இந்தியா, மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம். அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதனால தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது. தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக கொட்டிய கனமழை. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. புதுச்சேரியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. உயர்கல்விக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டமும் அமலாகிறது. வத்தலகுண்டு அருகே 4 வழிச்சாலை பணிகள் முடியும் முன்பே சுங்கச்சாவடி திறக்க எதிர்ப்பு. 2 வழிச்சாலையில் அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி கிராம மக்கள் ஆவேசம். தமிழ் மொழி, தமிழ்நாட்டை அவமதிக்கும் வகையில் பேசிய நிர்மலா சீதாராமனுக்கு வலுக்கும் கண்டனம். புரிதல் இல்லாமல் பேசுவதே வாடிக்கை என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். எந்த மாநிலத்திலும் மும்மொழி கொள்கை முழுமையாக அமலில் இல்லை என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. சிறப்பாக செயல்படும் தமிழ்நாடு அரசின் கல்வி திட்டத்திற்கு தொந்தரவு தரக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் வலியுறுத்தல். மொரீஷியஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் இந்திய பிரதமர் மோடி பங்கேற்பு. இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவோம் என உறுதி. சித்தராமையா, ஜெகன் மோகனுடன் தமிழ்நாடு அமைச்சர்கள் குழு நேரில் சந்திப்பு. சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் தொகுதி சீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு அழைப்பு. தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்கள் விரைந்து கையகப்படுத்தப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு விளக்கம். மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை கூறிய புகாருக்கு புள்ளி விவரங்களுடன் பதிலடி. தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த மார்ச் 18ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம். தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு. கேரள மாநிலம் வைக்கம் கோயிலில் முடிவுக்கு வரும் ஜாதி அடிப்படையிலான சடங்கு. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் நிகழ்வுக்காக எடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க முடிவு. நடிகை சௌந்தர்யா மரணத்தில் 100 கோடி ரூபாய் மாளிகையை கைப்பற்ற சதி நடந்துள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. தவறான தகவல் பரப்பப்படுவதாக நடிகையின் கணவர் ரகு மறுப்பு. உலகிலேயே முதல் முறையாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 40 வயதுடைய நபருக்கு செயற்கை முறையில் இதயம் பொருத்தம். 100 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு நலமுடன் வீடு திரும்பியதாக மருத்துவர்கள் தகவல். அமெரிக்க மதுபானத்திற்கு 150% வரி விதிக்கிறது இந்தியா. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஏர்டெல்லை தொடர்ந்து ஜியோவும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். இந்தியாவில் அதிவேக இணைய சேவையை வழங்க நடவடிக்கை. கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்தின் சகோதரி திருமண விழாவில் நடனமாடிய தோனி. ரிஷப் பந்த் சுரேஷ் ரெய்னாவுடன் இணைந்து உற்சாகம்.
உரிமைகளை பறிப்பதையும் தமிழ்நாட்டை கொச்சைப்படுத்துவதையும் அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியாது என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒன்றிய அரசின் எதேச்சதிகாரத்திற்கு எதிராக போராடும் திமுகவின் போராட்ட குணத்தை பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். ஒன்றிய அரசை கண்டித்து திமுக சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற தலைப்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை புதிய கல்விக் கொள்கை ஏற்கவில்லை என்றும், பட்டியலின பழங்குடியின மாணவர்களின் கல்வி உதவித் தொகையை புதிய கல்விக் கொள்கை மறுப்பதாகவும் கூறினார். படித்து முன்னேற நினைப்பவர்களை மீண்டும் குல கல்வி நோக்கி தள்ள ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ஆட்சி பொறுப்பில் இருக்குங்கிறதுக்காக, பதவி சுகத்துக்காக ஒன்றிய அரசு கிட்ட பணிஞ்சு போற முதுகெலும்பு இல்லாத அடிமை கூட்டம் இல்ல நாம். சுயமரியாதையும் இனமான உணர்வும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசோட எதாச்சகத்துக்கு எதிராக போராடுகிற திமுகவோட போராட்ட குணத்தை பார்க்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக அரசை கண்டிச்சு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ங்கிற கண்டன பொதுக்கூட்டங்களை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன், தமிழ்நாடு என்ன பிச்சைக்கார மாநிலமா? நாங்க உழைச்சி வரிய செலுத்தின படத்துல எங்களுக்கான நிதியை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 43 லட்சம் பள்ளிக்கூடங்களோட நலனுக்காக நிதியை விடுவிக்காம மிரட்டுறது நியாயமா? தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. உண்மையிலே மக்களுக்கான, மாணவர்களுக்கான திட்டமாக இருந்தா நாம அதை ஏன் எதிர்க்க போகிறோம்? தொகுதி மறுசீரமைப்பு எனும் கத்தி தென்னிந்தியாவின் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் மற்ற மாநிலங்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் கூறினார். மேலும் எதேச்சதிகார ஆட்சியை நடத்தும் பாஜகவின் பாசிச திட்டங்களுக்கு உயிரே போனாலும் அடிபணிய மாட்டோம் என தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், எதேச்சதிகார எண்ணம் கூட்டாட்சி தத்துவத்தை அழித்துவிடும் என்றார். தென் மாநிலங்களை எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத பாஜக வட மாநிலங்களை பெறக்கூடிய அந்த வெற்றியை வச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கலான்னு பார்க்குது. தங்களுக்கு செல்வாக்கான மாநிலங்களுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு தங்களை வளர்த்துக்க பார்க்குறாங்க. இதை திமுக தடுத்து நிறுத்தும். தென் மாநில கட்சி அனைத்தையும் சேர்த்து கொண்டு தடுப்போம். தொகுதி மறுசீரமைப்பில் பாதிக்கப்படவுள்ள அனைத்து மாநிலங்களையும் சேர்த்து கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டின் போராட்டம் இந்தியா முழுமைக்கான போராட்டமாக மாறும் என எச்சரித்த முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு பாதிப்பு வந்தால் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கும் என தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை குறித்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோருக்கு திமுக குழுவினர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருப்பதால் அதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்த அழைப்பை தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகள் குறைவது குறித்து விவாதிக்கவும், அனைத்து தென் மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கவும் கூட்டுக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன் முதல் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதில் பங்கேற்க பாஜக அல்லாத 7 மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு திரு ஸ்டாலின் கடிதம் எழுதினார். மேலும் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் அடங்கிய குழுவினரை நேரில் அனுப்பியும் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் மற்றும் அமைச்சர் திரு TRB ராஜா ஆகியோர் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்கை நேற்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். அவர் கூட்டத்தில் பங்கேற்க ஒப்புதல் அளித்தார். இந்நிலையில் ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியை அமைச்சர் திரு ஏவா வேலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் விஜயவாடாவில் இன்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். தெலுங்கு தேசம் கட்சி மாநில தலைவர் திரு சீனிவாச ராவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதுபோல் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையாவை அமைச்சர் திரு பொன்முடி, திமுக MP திரு அப்துல்லா ஆகியோர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுதிய அழைப்பு கடிதத்தை அவரிடம் வழங்கினர். முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சரையும் சந்தித்தோம். அவர்கள் இருவரும் இந்த எங்களுடைய கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அங்கே வருவதற்கும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டியை நேரில் சந்திக்க அமைச்சர் திரு KN நேரு, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு NR இளங்கோ ஆகியோர் நாளை ஹைதராபாத் செல்ல உள்ளனர். இதனிடையே தொகுதி மறுவரையறை மற்றும் இந்தி திணிப்பு குறித்து திமுக சார்பில் திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பங்கேற்கிறார்.
தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் 2வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 2வது நாளாக பரவலாக மழை பெய்தது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கொடைக்கானலில் செண்பகனூர் பெருமாள் மலை, மூஞ்சிக்கல் ஏரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தேனி அல்லிநகரம், வட புதுப்பட்டி, பழனி செட்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. நாமக்கல் மாவட்டத்தில் கூட்டப்பள்ளி, சட்டயம்புதூர், கொல்லப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பரவலாக மழை கொட்டியது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக இன்று மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராஜபாளையத்தில் 3 மாதங்களுக்கு பிறகு சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கோமுகி மற்றும் மணிமுக்தா அணையின் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகிறது. பொள்ளாச்சி வால்பாறை பகுதியில் 4 மணி நேரமாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் மின்சாரம் தடைபட்டது. தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என ஒன்றிய அமைச்சர் பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். PM ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்து இருந்தால் ஒன்றிய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை தமிழ்நாட்டின் பாஜக அன்சிவிலைசேஷன், தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லிய வார்த்தைக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? பாஜக தலைவர்கள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள்? இது தமிழ்நாட்டில் அரசியல் செய்யும் கட்சிதானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏற்படுத்திய கட்சிதானே தமிழ்நாடு பாஜக. ஏன் ஒன்றிய அரசு அன்சிவிலைசேஷன், நாகரிகமற்றவர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை? என்ன பயம்? ஒப்புதல் கொடுத்திருந்தா வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, பொதுமக்கள் கிட்ட அதை வெளிப்படுத்த சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அன்பு முதலமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க, அது மாதிரி இல்லை, நாங்கள் ஒப்புதல் அளிக்கவில்லைன்றாங்க. பொய்யும் பித்தலாட்டமும் செய்வதுதான் அவருடைய வேலை. உண்மை பேச தெரியாதவர்கள். 4 வழிச்சாலை பணிகள் முடியும் முன்பே வத்தலக்குண்டு அருகே லட்சுமிபுரம் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். சுங்கச்சாவடியில் இருந்த உபகரணங்களை அவர்கள் அடித்து நொறுக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல்லிலிருந்து குமுளி வரையிலான 4 வழி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது இத்திட்டத்தில் 2 வழிச்சாலைகள் மட்டும் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. 4 வழிச்சாலை திட்டப் பணிகளை முழுமையாக முடிக்காத நிலையில் 2 வழிச்சாலையில் வத்தலக்குண்டு அருகே லட்சுமிபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் இன்று சுங்கச்சாவடி திறக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் கோபமடைந்த லட்சுமிபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் சுங்கச்சாவடி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் சுங்கச்சாவடியில் இருந்த உபகரணங்களை அடித்து நொறுக்கினர்.
4 வழிச்சாலை பணிகளை முழுமையாக முடிக்காமல் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது என லட்சுமிபுரம் சுற்றுவட்டார மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 4 வழிச்சாலைன்றது எங்க திண்டுக்கல் டு குமுளி 4 வழிச்சாலையை தான் இந்த திட்டம் அறிவிச்சது. ஆனால் அறிவிச்சதுக்கு ஏமாற்று வேலையா 2 வழிச்சாலையா போட்டு முறைப்படி 4 வழிச்சாலையா போட்டு அதுக்கு தகுந்த கட்டணம் வசூல் பண்ணா கூட ஏதோ ஏத்துக்குறாங்க, வெளியில வரவங்களை போறவங்களை ஏத்துக்குறாங்க. ஆனால் 4 வழிச்சாலையை ஏமாற்றி 2 வழிச்சாலையா போட்டு இன்னைக்கு சுங்கச்சாவடின்னு சொல்லி திறந்து அதற்கான கட்டணம் வசூல் பண்ண போறோம்னு சொல்லி அறிவிச்சோன்னே பொதுமக்களும் விவசாயிகளும் திரண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சுத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய கோபத்தை காமிச்சிருக்காங்க. கிராம மக்கள் போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். லட்சுமிபுரம் சுங்கச்சாவடியில் தற்போதைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அதில் வரும் நிதியாண்டு முதல் ஏழை குடும்ப தலைவிகளுக்கு தற்போது மாதாந்திர உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். எவ்விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் தலா ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இது குடும்ப தலைவியின் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஏதுவாக உள்ளது. எனவே எமது அரசு 2025-26 நிதியாண்டு முதல் இவ்வுதவித்தொகையை ரூபாய் 2500 தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரியிலும் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் 3 ஆண்டுகளுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் படித்து 10% இடஒதுக்கீட்டில் இளநிலை மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு முழுமையாக கட்டண விலக்கு அளிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரம் 3 நாட்களுக்கு வழங்கப்படும் முட்டை வரும் கல்வியாண்டு முதல் அனைத்து நாட்களும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டு முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசியோடு 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழை காட்டு மிராண்டி மொழி என தந்தை பெரியார் கூறியதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்த நிலையில், பெரியார் சொன்னதை புரிந்து கொள்ளாமலே பேசுவதே அவருக்கு வாடிக்கை என திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் பிள்ளையை தந்தை திட்டுவதற்கும் அடுத்தவர் திட்டுவதற்கும் வித்தியாசம் உண்டு என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தமிழ் மொழியானது காட்டு மிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்லுகிறேன்? He asks a question right at the beginning. He says, why am I saying that Tamil is a barbaric language? He says this. Why am I saying that Tamil is a barbaric language? எதனால் சொல்கிறேன் என்று இன்று கோபித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை. வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் போக்குப்படியே சிந்தித்தாலும் தமிழ் மொழி 3000 4000 ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள். நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதையே தான் முக்கியமாக காரணமாக சொல்லுகிறேன். அன்று இருந்த மக்களின் நிலை என்ன? அவன் சிவனாகட்டும், அகஸ்தியனாகட்டும், பாணினியாகட்டும் மற்றும் எவன்தான் ஆகட்டும், இவன்களை பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு புத்தி இல்லாவிட்டால் நீ தமிழை பற்றி பேசும் தகுதி உடையவனா? இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து நான் சொல்லுவேன். தமிழ்ல ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவரை பத்தி பேசுவேன். அவரை வழிபடுற அதே மக்கள் இன்னைக்கு எங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் மன்னிப்பு கேட்குமாறு கேட்டார்கள். ஒரு தந்தை தன் மகனை பார்த்து ஒரு அக்கறையோடு ஆதங்கத்தோடு நீ இன்னும் நல்லா வரணும், சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கோபத்திலே நீ உருப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கும், அடுத்த தெருவில் ஊர் பேர் தெரியாத ஒருவர் தன் அதே வீட்டு குழந்தையை பார்த்து தரக்குறைவாக பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெரியார் எதற்காக சொன்னார் என்பதை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழிலே அறிவியல் விஷயங்கள், தமிழிலே உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கக்கூடிய புதிய விஷயங்கள்,
அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வழியாக தமிழ் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலேயே பழம்பெருமையை பேசிக்கொண்டிருக்காதீர்கள், புதிய விஷயங்களை தமிழிலே கொண்டு வாருங்கள் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்தை அடிப்படையிலேயே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் பாரதியார் கூட மெல்ல தமிழினி சாகும் என்று ஒரு பேதை உரைத்தான் என்று அதே அக்கறையை அவர் வெளிப்படுத்துகிறார். அதற்கெல்லாம் கோபப்படாத அம்மையார் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பெரியார் சொல்வதை மட்டுமே திரும்ப 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 பிஜேபி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெரியார் சொன்னது அக்கறையோடு, எங்களை அவமானப்படுத்துவதற்கோ அசிங்கப்படுத்துவதற்கோ இல்லை. பெரியார் எங்கள் தந்தை பெரியார் அவர்கள். அவர் பேசுவதற்கும் இன்னொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தமிழர்களை பார்த்து காட்டுமிராண்டிகள் அன்சிவிலைஸ்ட் என்று பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவமானப்படுத்துவதற்கும் அக்கறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னைக்கும் தமிழ் மொழியை அவர் கொச்சைப்படுத்துறது எப்படி கொச்சைப்படுத்த முடியும்? தந்தை பெரியார் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு உயர்வே கிடையாது. தந்தை பெரியார் இல்லாமல் சமூக நீதி கிடையாது. தந்தை பெரியார் இல்லாமல் இன்னைக்கு பெண்கள் வளர்ச்சியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் ஒரு சராசரி அரசியல்வாதியை போல தனக்கு எல்லா விவரம் தெரிந்திருந்தும் இதை அரசியலாக்குகின்றார். இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி அதிகம் அவரிடம் எதிர்பார்க்கின்றது. இது போன்ற ஒரு சராசரி அரசியல்வாதியின் ஒரு மலிவான ஒரு கருத்துக்களை அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. தேசிய கல்விக் கொள்கையை விட தமிழ்நாட்டின் கல்வி திட்டம் சிறப்பானது என்று புள்ளி விவரங்களை பட்டியலிட்டு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒன்றிய பாஜக அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாடு அரசின் இருமொழி கொள்கை மீது நடத்தி வரும் தாக்குதல் வெறும் தமிழ் மொழியை பற்றியது மட்டுமல்ல என்றும் வேறொரு பிரச்சினையை மறைக்கும் செயல் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் பாடத்திட்டம் பல தசாப்தங்களாக நிரூபிக்கப்பட்ட வெற்றிகரமான கல்வி மாடல் என்று கூறியுள்ள அவர் இதனை புதிய தேசிய கல்விக் கொள்கை சீர்குலைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இருமொழி கொள்கை கொண்ட மாநில பாடத்திட்டத்தில் செயல்படும் 58,779 பள்ளிகளில் 1,09,00,000 மாணவர்கள் பயின்று வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மூன்றாவது மொழியை படிக்க அவசியம் இருந்தால் ஏன் இவ்வளவு பேர் மாநில பாடத்திட்டத்தை தேர்வு செய்துள்ளனர் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரம் 1635 சிபிஎஸ்இ பள்ளிகளில் வெறும் 15 லட்சம் மாணவர்கள் மட்டும் மும்மொழி படிப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாடு இருமொழி கொள்கையை விரும்புவது தெளிவாகிறது என்று அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். எனவே புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சிப்பது தவறான வழிநடத்தல் என்று அவர் சாடியுள்ளார். சாதனைகளை நிகழ்த்தி வரும் தமிழ்நாட்டின் கல்வி திட்டத்திற்கு குறுக்கே ஒன்றிய அரசு வர வேண்டாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரும் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் திருப்பூரை சிறப்பு ஜவுளி உற்பத்தி மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு 55% அதிகமான பங்களிப்பை அளித்து வருகிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலம் ஜவுளி ஏற்றுமதியில் முக்கிய பங்காற்றுகிறது. இதில் திருப்பூரில் இருந்து மட்டும் ஆண்டிற்கு 35,000 கோடி ரூபாய்க்கு பின்னலாடை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதேபோல உள்நாட்டு வர்த்தகத்தில் 30,000 கோடி ரூபாய்க்கு வருவாய் ஈட்டப்படுகிறது. எனவே திருப்பூரில் ஜவுளி உற்பத்தி தொழிலை ஊக்குவிக்க வரும் நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் சிறப்பு சலுகைகள் மற்றும் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பது ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கை. இந்த ஜவுளி தொழிலை சிறப்பு மண்டலமா திருப்பூர் அறிவிக்கணுங்க. ஏன்னா திருப்பூர், கரூர், ஈரோடு, சேலம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜவுளி தொழிலுக்கு உண்டான மாவட்டமா இருக்கு. அந்த மாவட்டத்தை ஒருங்கிணைத்த சிறப்பு மண்டலமா ஜவுளி மண்டலம் அறிவிச்சாங்கன்னா நம்ம ஒரு வரும் காலங்களில் நம்ம தேவையில்லை ஈஸியாக நம்ம பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்க. வறட்சி நிறைந்த மாவட்டங்களை அரசு அறிவித்து தனியாக இந்த டெக்ஸ்டைல், அதாவது அப்பேரல் தனியாக டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பார்க் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய மானியத்தோடு அந்தந்த மாவட்டத்தை அரசு அடையாளப்படுத்தினாங்கன்னா நாங்கள் தொழில்துறை அங்கே புதுசாக ஒரு
ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு அமையும். ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியின் கேந்திரங்களாக செயல்படும் மேற்கு மண்டலங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் தங்குவதற்கான தங்கும் விடுதிகள் அமைத்து தர வேண்டும் என்றும் ஏற்றுமதியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் பின்தங்கிய மாவட்டங்களில் தொழில் பூங்காக்களை அமைத்து ஜவுளித்துறையை அங்கேயும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அதை திருப்பூரை 4 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளிலும் 5000 பேர் தங்கும் அளவிற்கான ஹாஸ்டல் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க ஆவணம் செய்யுமாறு தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டிருக்கின்றோம். பட்ஜெட் அறிவிப்பில் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் குறு சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று ஜவுளி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என தொடர்ந்து சொல்லும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் தான் பிறந்த முசிறி பகுதி மக்களின் கோரிக்கையான ரயில்வே வழித்தடத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என திமுக எம்பி அருண் நேரு வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். யூனியன் Finance Minister Madam Nirmala Sitharaman has time and again shown that she likes Tamil. She says Tamil and Uyir na porandha Tamil Nadu da I'm coming from Tamil Nadu. Sir, the very constituency I represent, the constituency which is born, sir, she was born in Musiri, sir, it's part of my constituency, sir. All that I'm asking Honorable Finance Minister is to approve the dream of the constituency, which is actually bring a railway line, sir, a simple railway line to the constituency which goes and be like Home Minister is developing Ahmedabad, Honorable Prime Minister is developing Varanasi, and I hope that Madam can develop Musiri also to bring the railway line. Thank you for the opportunity, sir, and TN is ready to teach the union government the best practices, sir. Thank you so much. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக வரும் 18ஆம் தேதி சென்னையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்களில் போலி வாக்காளர்களை சேர்த்து பாஜக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதேபோல வெளி மாநிலத்தவரின் வாக்காளர் அடையாள அட்டையின் தனித்துவ எண்ணும் மேற்குவங்க மாநில வாக்காளர் எண்ணும் ஒன்றாக இருப்பதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. இதுபோன்ற குறைகள் 3 மாதங்களுக்குள் சரி செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக கருத்துக்களை கேட்பதற்காக சென்னையில் வரும் 18ஆம் தேதி மாநில அளவிலான அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட 12 கட்சிகளுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அழைப்பு விடுத்துள்ளார். மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக சுமார் 20,000 கோடி ரூபாய் செலவில் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் வீடுகள் உள்பட அனைத்து மின் இணைப்புகளில் மின் நுகர்வை துல்லியமாக கணக்கெடுக்கவும் மின் இழப்பை தடுக்கவும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த அனைத்து மாநில மின் வாரியங்களையும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தி வருகிறது. 2026ஆம் ஆண்டுக்குள் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக 19,992 கோடி ரூபாய் செலவில் மாநிலம் முழுவதும் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டெண்டர் கோரியுள்ளது. இன்னும் 1 மாதத்தில் டெண்டர் தொடர்பான நடவடிக்கைகள் இறுதி செய்யப்பட்டு விரைவில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அருகே உசாடப்பன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு பொதுமக்களுக்கு கறிவிருந்து பரிமாறப்பட்டது. மேட்டூர் அருகே பெரிய தண்டா வனப்பகுதியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உசாடப்பன் கோயில் உள்ளது. காவல் தெய்வம் உசாடப்பனுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் நேர்த்திக் கடனாக செலுத்திய ஆடுகள் சாமிக்கு பலி கொடுத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் சுட சுட கறிவிருந்து பரிமாறப்பட்டது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த கோயிலில் பக்தர்கள் நிறையா வருவாங்க, பூஜை நடக்கும், அமாவாசை அன்னைக்கு நடக்கும். அதே மாதிரி 3 வருஷத்துக்கு வருவாங்க. இந்த உற்சவமாக திருவிழாவாக நடக்கும். இந்த வேணா மக்கள் இங்கே மட்டும் கிடையாது, ஆந்திரா, கர்நாடகா எங்கே இருந்தாலும் வராங்க. திருவிழாவில் பெரிய தண்டா, நீதிபுரம், இலக்கம்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். திருப்பூர் பனிய நிறுவனங்களில் பணியாற்றி வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஹோலி பண்டிகைக்கு தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் 2வது நாளாக ஏராளமான தொழிலாளர்கள் குவிந்தனர்.
முன்பதிவில்லா பெட்டிக்கு ஏராளமானோர் காத்திருப்பதால் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய உற்பத்தி துறையில் 42% பெண் தொழில் முனைவோர் தமிழ்நாட்டில்தான் உள்ளதாக சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயர்கல்வி பயிலும் பெண்கள் தமிழ்நாட்டில்தான் அதிகம் இருப்பதாகவும் கூறினார். மேலும் உலகெங்கும் தமிழர்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருப்பதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். உற்பத்தி துறையில் உள்ள தொழில் முனைவோர்கள் கிட்டத்தட்ட 42% இந்தியாவிலே நம்ம 42% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை அவங்களுடைய ரிப்போர்ட் மூலம் தெரிய வருது. அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அதிகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடுன்றது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு இருக்கிறதுன்றது கிட்டத்தட்ட 42% மேலே இருக்குது. பாட புத்தகங்களில் பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு குறித்த பாடங்கள் இடம்பெறுவது பற்றி அரசு பரிசீலனை செய்யும் எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ஞானம்பிக்கை திருக்காலத்தீஸ்வரர் கோயிலில் மாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோயிலில் மாசி தேர் திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மாசி தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உத்தமபாளையம் பேருந்து நிலையம் வழியாக 4 ரத வீதிகளில் வலம் வந்த தேரை வழி நெடுகிலும் பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஹரியானா சட்டப்பேரவையில் மாட்டுச்சாணம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஜக அமைச்சர் மீது அக்கட்சி எம்எல்ஏ ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய ஹரியானா மாநில பாஜக அமைச்சர் அரவிந்த் சர்மா பாஜக எம்எல்ஏ கௌதம் மாட்டுச்சாணம் சாப்பிட்டதாக சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். இதனால் ஆத்திரமடைந்த கௌதம் அப்பாவி மக்களை ஏமாற்றி பாஜக அமைச்சர் அரவிந்த் சர்மா முறைகேடு செய்துவிட்டதாக ஊழல் புகார் கூறினார். ये डॉक्टर इसने सैकड़ों लोगों के साथ फ्रॉड किया हुआ है. कितने लोगों के पंप दिवाऊंगा 20-20 लोगों के पैसे ले लिए. அமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டை அலட்சியமாக கடந்து போய்விட முடியாது என தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி ஊழல் புகார் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற ஹோலி பண்டிகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நடன கலைஞர்களோடு இணைந்து நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். கொல்கத்தா மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஹோலி உற்சவ விழாவில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது விழா மேடையில் நடனமாடிய கலைஞர்களோடு இணைந்து மம்தா பானர்ஜி நடனமாடினார். வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகை 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் கோலாகலமாக கொண்டாடப்படுவதை முன்னிட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் களைகட்டியுள்ளன. ஏர்டெல் நிறுவனத்தை தொடர்ந்து தாங்களும் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு அதிவேக இணைய சேவையை வழங்குவதற்காக எலான் மஸ்குக்கு சொந்தமான ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்தது. அடுத்த ஒரே நாளில் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் தாங்களும் ஒப்பந்தம் செய்துள்ளதாக அறிவித்துள்ள ஜியோ நிறுவனம் இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய மொபைல் ஆபரேட்டராக உருவெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் இணைவதன் மூலம் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் தடையற்ற இணைய சேவை கிடைக்கும் என்றும் ஜியோ கூறியுள்ளது. ஸ்டார்லிங்க் உபகரணங்கள் தங்கள் ஷோரூம்களில் கிடைக்கும் என ஏர்டெல் அறிவித்துள்ள நிலையில் தாங்கள் அவற்றை விநியோகிப்பதுடன் பொருத்தியும் தருவோம் என ஜியோ கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.